உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பணத்துக்காக தான் இந்த வேலையை பண்ணிருக்கா? இப்ப யாரு இவ்வளவு பிரஷர் பண்ணதுன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நீங்களும் இவ்வளவு தான். போதும், நீங்க இன்னும் ஒரு வார்த்தை பேசாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அவ போய் சொல்றா. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதனாலதான் அவ பயப்படுறா. நான் அவகிட்ட அது பழி மேல பழி, பழி மேல பழி. நீங்க எவ்வளவு பழிய சுமத்திருக்கீங்க, ஆனா எல்லா பழியுமே பொய். அதே மாதிரி இந்த பழியுமே பொய் தான். ஒரு விஷயத்தை பத்தி 4 பேர் பொய்யே பொய்யேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அது பொய்யா தான் இருக்கும். இப்ப அந்த ரஞ்சன் விஷயத்தை விட்டுறலாம். ஆனா இந்த பொண்ணு உன்னை பத்தியும் சக்தி பத்தியும் ஏன் பொய் சொல்லணும்? எப்ப என் பொண்ணுக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதோ அப்பையில இருந்து அதை கெடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு? ஏன்னா இந்த சம்பந்தம் சரியில்லைன்னு தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ரஞ்சன் உங்க பொண்ணுக்கு சரியானவனே இல்ல. ஏன்னா அவன் ஒரு மிருகனுக்கு எனக்கு நல்லா தெரியும். போதும். இனி ஒரு வார்த்தை பேசாத. இதுக்கு மேலையும் என் வீட்டு மாப்பிள அவமானப்படுறத நான் பொறுத்துக்க மாட்டேன். இங்க பாருங்க டாக்டர், இது எங்களோட வீட்டு பிரச்சனை. இத நாங்க பார்த்துக்கிறோம். ரீமா, I'm sorry. I'm sorry, Dr. Shiva. என்னால என் சித்தப்பாவை இதுக்கு மேல கஷ்டப்படுத்த முடியாது. இங்க பாரு சக்தி, எனக்கு உறவுகளை மதிக்க நல்லாவே தெரியும். அதோட யாரெல்லாம் உறவுகளை மதிக்கிறாங்களோ அவங்களையும் மதிக்க தெரியும். நாம தோத்துட்டோம். அவ்வளவு முயற்சி பண்ணியும் நம்மளால அக்காவை காப்பாத்த முடியல. நம்ம தோத்துட்டோம் டாக்டர் சிவா. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. சக்தி, நான் இதை உன்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். நாம தோல்வியை ஒத்துக்கிற வரைக்கும் கண்டிப்பா நம்ம தோக்க மாட்டோம். நான் ஒத்துக்கிறேன், ஜோதி நம்மளை கை விட்டுட்டா. ஆனா நம்ம வேற ஏதாவது ஆதாரத்தை தேடலாம். இதுக்கு மேல எந்த ஆதாரம் டாக்டர் சிவா? எங்க போய் தேடுறது? நம்ம கிட்ட இப்ப டைமே இல்ல. அந்த ரஞ்சன் போட்ட பிளான் அப்படி. இனிமே நம்மளால எதுவும் செய்ய முடியாது. செய்யலாம், நம்மளால வேற ஆதாரத்தை தேட முடியும். அப்படின்னா உனக்கு ஞாபகம் இருக்கா ரஞ்சனுடைய அம்மா எங்க இருந்ததா சொன்னாங்க? எங்க ஊர்ல வந்து நீங்க கேட்டு பாருங்க. என் புள்ள ரஞ்சன் எந்த பொண்ணும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். பராய்பூர். நல்லா யோசிச்சு பாரு. ஜோதிக்கு என்ன சொன்னா? ரஞ்சன் அவனோட ஃபேமிலியோட நிம்மதியா ஷிவ்பூர் அசோக் விஹார் காலனில இருக்கேன்னு சொன்னா. பலமுறை என் குழந்தைய ஸ்கூல்ல விட போகும்போது நான் அவனை அங்க பாப்பேன். ஸ்கூலுக்கு பக்கத்துல அவன் ஃபேமிலியோட இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கான் போல இருக்கு சார். டாக்டர் சிவா, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அது என்னன்னா, அந்த ரஞ்சன் ஓல்ட் பனாரஸ்ல தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது
ஜோதி எதுக்காக வேற பேர சொன்னா? அப்படி இருக்கும்போது அதோட அவையே ரஞ்சனை ஆர்வி ஸ்கூல் கிட்ட ஏன் பார்த்திருக்கா? ஒருவேளை நான் யோசிக்கிறது உண்மைனா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம மட்டும் இல்ல, வேற ஒருத்தவங்களும் நினைக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல டாக்டர் சிவா. இப்ப என்னால உனக்கு புரிய வைக்க முடியாது. ஆனா அவனுக்கும் அந்த இடத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவ இது வரைக்கும் அந்த இடத்தை பத்தி எதுவுமே சொன்னதில்ல. இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா அவனுக்கும் அந்த இடத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. அவன் நம்ம கிட்ட மறைக்கிறான். இங்க பார் சக்தி, இதுதான் கடைசி வழி. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், நான் அங்க போய் ஆதாரத்தை கண்டுபிடிக்காம வர மாட்டேன். அது வரைக்கும் நீ இங்க எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கோ. நீ எப்படியாவது உன் அக்காவோட கல்யாணத்தை நிறுத்தி வை. அப்படியே ஒருவேளை உன்னோட நம்பிக்கை தடுமாறுச்சுன்னா மறந்துடாத. சிவாவும் சக்தியும் ஒன்னா இருக்கும்போது என்ன வேணாலும் செய்யலாம். எக்ஸாக்ட்லி. சும்மா சொல்லக்கூடாது மேடம். உங்களோட பிளான் பி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வெறும் பிளான் பி மட்டும் இல்ல, பிளான் பியோட பார்ட் 2 தான். பிளான் பியோட பார்ட் 2வா? வாவ் மேடம், உங்க மண்டையில எவ்வளவு பிளான்ஸ் ஓடும்? அந்த பார்ட் 2 என்னன்றத நீ தெரிஞ்சுக்க விரும்பலையா? என்னது மேடம்? உன்னோட வருங்கால பொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடிட்டா. இப்ப உன்னோட பாதி பொண்டாட்டி ஆயிடுவா உன்னோட முழு பொண்டாட்டி. உண்மையாவா? டாக்டர் சிவா, இப்ப எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. என் அக்காவோட சந்தோஷம், அவங்களோட வாழ்க்கை எல்லாமே. நீங்க மட்டும் அவங்க வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க இந்த நன்றியை மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பதிலுக்கு நீங்க என்கிட்ட என்ன கேட்டாலும் சரி, நான் சிரிச்சுக்கிட்டே அதை தந்துருவேன். நீங்க என்கிட்ட என் உயிரை கேட்டாலும் தந்துருவேன். இது ஏன் மேல சத்தியம். எப்படியாவது என் அக்காவோட வாழ்க்கையை காப்பாத்துங்க ப்ளீஸ். சரி, உன்னுடைய இந்த ஓபன் ஆஃபர், அதாவது உன்னுடைய ப்ராமிஸ நான் என்னைக்கும் ஞாபகம் வச்சுப்பேன். நீ இப்போ உள்ள போய் உள்ள இருக்க சிச்சுவேஷன் சமாளிச்சுக்க, நான் வெளியே சமாளிச்சுக்கிறேன். சரியா? ஞாபகம் இருக்குல்ல பார்ட்னர், சிவாவும் சக்தியும் ஒன்னா இருந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.